சாமி, நீ எவ்வளவு நாள் இன்னும் காத்திருக்க போற? எவ்வளவு நாள் இன்னும் அமைதியாக கஷ்டப்பட போற? யாருக்கும் தெரியாமல் நீ சுமந்த பாரம், யாரும் கேட்காம நீ வடித்த கண்ணீர், யாருக்கும் புரியாமல் நீ கடந்த இரவு. இப்போது கவனமாக கேளு, போராட்டம் முடிந்தது. ஆமாம் சாமி, நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம், நீ தினமும் மனசுக்குள்ளே நினைத்த அந்த நல்ல ஆசை, நீ ஒரு நாள் நடக்கும்னு நம்பியிருந்த அந்த தருணம், அது வரப்போகுது சாமி. இந்த வீடியோ சாதாரணமாக உன்னோட வந்ததில்லை. இது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஆரம்பமாகுது சாமி. நீ கடந்து வந்த பாதை சாதாரணமான விஷயம் இல்லை. அது காயங்களோட நிரம்பிய பாதை. நீ சிரித்த முகத்துக்குள்ளே யாருக்கும் தெரியாத வழி இருந்தது. உன்னை புரியாத மனிதர்கள், உன்னை மதிக்காத சூழ்நிலைகள், உன்னை தள்ளி போட்ட வாய்ப்புகள், இதெல்லாம் உன்னை உடைக்க வரல சாமி, உன்னை உருவாக்க வந்தது. ஒரு இரும்பு வலிமையாக ஆகணும்னா அது தீயில கரைக்கப்படணும் சாமி. அதே மாதிரி தான் நீ. இந்த கஷ்டம் உன்னை பலவீனமாக ஆக்குறது இல்லை, பலமாக மாற்றுது. நீ விட்டுடலாம், நீ ஓடிடலாம், ஆனால் நீ அப்படி செய்யலை. அதனால தான் இப்போ வாழ்க்கை உன்னை கைவிட போவதில்லை சாமி. நீ கடந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீ தாங்கின ஒவ்வொரு அவமானத்துக்கும் பதில் வரப்போகுது சாமி. இது முடிவல்ல, இது வெற்றிக்கான முன்னுரை சாமி. என்னால் தாங்க முடியலை, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு ஸ்லோவாக போகுது, நான் இவ்வளவு பிரார்த்தனை பண்ணியும் ஏன் இன்னும் எனக்கு நடக்கலை, இந்த கேள்விகள் உன் மனசுக்குள்ளே 100 தடவை வந்திருக்கும் சாமி. ஆனால் ஒரு உண்மையை கேட்டுக்கோ, தாமதம் நடந்துச்சுன்னா தண்டனைக்காக இல்லை, அது தயார்படுத்துகிற நிலைமை சாமி. ஒரு சிறிய ஆசைக்கு சிறிய நேரம் போதும், ஆனால் பெரிய ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கான மனசு, அனுபவம், வலிமை எல்லாம் தயாராகணும். நீ கேட்டது சாதாரணம் இல்லை சாமி. அதனால தான் வாழ்க்கை உன்னை படிப்படியாக கட்டிக்கிட்டே வந்தது. இன்றைக்கி உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நீ திரும்பி பார்த்து சொல்லுவ, அந்த தாமதம் தான் என்னை தயார் பண்ணிச்சுன்னு. சில நேரம் காத்திருப்பது தோல்வி இல்லை, அது பெரிய வெற்றிக்கான அமைதியான கட்டுமானம் சாமி. இப்போ கவனித்து பாரு, சில விஷயங்கள் அமைதியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி முடித்த மாதிரி தோன்றிய பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிச்சிருக்கு. நீ மனசில் உணர்றியான்னு தெரியலை, ஒரு புதிய எனர்ஜி, ஒரு விளக்கம் இல்லாத அமைதி, ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு ஒரு உணர்வு. அது சாதாரணமான விஷயம் இல்லை சாமி, அது மாற்றத்தின் ஆரம்பத்தின் சைகை. வாழ்க்கை ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றாது, அது மெதுவாக சின்ன சின்ன சிக்னல் கொடுக்கும் சாமி. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால் வரும், ஒரு புதிய வாய்ப்பு வரும், ஒரு பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் கோயின்சிடென்ஸ் இல்லை, அது ஒரு காலம் மாறுறதுக்கான அறிகுறி சாமி. நீ இத்தனை நாளாக சர்வை பண்ணின, இப்போ நீ ரைஸ் ஆக போகிற. நீ இழந்தது நினச்சி இன்னும் மனசு வலிக்கலாம், ஆனால் ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு நம்பிக்கை, ஒரு கனவு, அந்த நேரத்தில் அது உலகமே உடைஞ்ச மாதிரி தோணியிருக்கும். ஆனால் இப்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, அந்த இழப்புகள் உன்னை என்ன கற்றுக் கொடுத்துச்சு, யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வைக்கணும், எந்த பாதை உனக்கானது, அதையெல்லாம் வாழ்க்கை உனக்கு கிளியராக பண்ணிச்சு. நீ இழந்தது டெம்பரரி தான், ஆனால் நீ பெறப்போவது பெர்மனண்ட்டாக இருக்கும். நிலையான அமைதி, உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள், உன் மதிப்பை நிரூபிக்கும் வெற்றி. நீ கேட்டது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை உனக்கு அதை விட பெருசாக தயாராக வச்சுருக்கு. சில சமயம் இழப்பு தான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு இடம் காலி பண்ணும். இப்போது மனசோட நேராக பேசணும். இன்னும் கொஞ்சம்தான், நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, இப்போது விடுறது சரியாக இருக்கும். நீ பல தடவை உடைஞ்சே இருக்கலாம், ஆனால் முழுக்க உடையலை, அதுவே உன் வலிமை. உன்னை யாரும் பாராட்டலைனாலும் உன் மனசு தெரியும் நீ எவ்வளோ போராடினு. இந்த போராட்டம் உன்னை சோர்வடிக்க வச்சுருக்கலாம், ஆனால் அது உன்னை வெற்றிக்கு தயாராகி இருக்கு சாமி. இப்போ வரப்போகிற நல்ல விஷயம் சின்ன சந்தோஷம் மட்டும் இல்லை, உன் கஷ்டத்துக்கு நேரான பதில் சாமி. அதனால் உன் மனசுக்குள்ளே சொல்லு, நான் இன்னும் கொஞ்சம் தாங்குவேன், ஏன்னா என் நேரம் வருது. இது சாதாரணமான ஊக்கம் இல்லை, இது ஒரு நம்பிக்கையான அறிவிப்பு. இந்த வாரத்திலேயோ அல்லது இந்த மாதத்திலேயோ உன் வாழ்க்கை ஒரு நல்ல திருப்பம் நடக்கும். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த செய்தி, நீ தினமும் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு, நீ மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஆசை, அது நகர ஆரம்பிச்சிருக்கு சாமி. ஒரு மெசேஜ், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங், ஒரு புதிய வாய்ப்பு, அது உன் வாழ்க்கையை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இது ஒரு மோட்டிவேஷன் இல்லை, நீ இவ்வளவு நாள் விடலைன்னு வாழ்க்கை உனக்கு ஒரு தரப்போகிற அருமையான பரிசு. உன் நேரம் தொடங்குது, தயாராக இரு சாமி. நீ இவ்வளவு நேரம் இந்த பதிவை பார்த்துட்ருக்கேன்னா அது சும்மா இல்லை. இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வந்தது, உன் மனசை கேட்க வேண்டிய நேரத்தில் வந்தது. போராட்டம் முடிஞ்சிச்சு, நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையை கதவை தட்ட போகுது சாமி. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடு, ஆழமாக மூச்சை இழுத்து உன் மனசுக்குள்ளே சொல்லு, நான் தயாராக இருக்கேன், நல்லது ஏற்க நான் தயாராக இருக்கேன். கஷ்டம் ஒன்று உடைக்கலை, அது உன்னை உயர்த்த தயாராகி இருக்குது. நேரம் வந்துடுச்சு சாமி, இப்போது வாழ்க்கை மலர போகுது.